அண்ணாமலை மூலமாக டிடிவி தினகரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதுநாள் வரை பிடிகொடுக்காமல் இருக்கிறார். இதனால் பாஜகவும் என்ன செய்வது என தெரியாமல் உள்ளது. இதனிடையே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திடீரென எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் ஆண்டிப்பட்டி தொகுதியில் அமமுகவே போட்டியிடும் என்று அறிவித்தார். தொடர்ந்து திருச்சியில் நடந்த கூட்டத்தில் முசிறி தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ ராஜசேகரனை வேட்பாளராக அறிவித்து அதிரச் செய்தார். இது என்டிஏ கூட்டணியிலும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துவோரிடம் அமமுக கேட்கும் தொகுதிகள் கொடுத்தால் மட்டுமே என்டிஏ கூட்டணியில் இணைவோம் என்று டிடிவி தினகரன் நிபந்தனை விதித்திருப்பது தெரியவந்துள்ளது. இதனால் டிடிவி தினகரனை எப்படி சமாளிப்பது என்று பாஜக தலைமையும் ஆலோசித்து வருகிறது. இதனால் டிடிவி தினகரன் விஜய் பக்கம் செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தாவேகவால் மட்டுமே டிடிவி தினகரன் எதிர்பார்க்கும் தொகுதிகளை கொடுக்க முடியும். ஏற்கனவே செங்கோட்டையன் மூலமாக விஜய் தரப்பு அமமுக மற்றும் ஓபிஎஸ் ஆகியோருடன் கூட்டணியை பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. இதனால் பொங்கலுக்கு பின் விஜய் டிடிவி தினகரனை ஒரே மேடையில் பார்க்கலாம் என்று கணிக்கப்படுகிறது.